என்னோடய சன் வந்து பேர் எஸ்எஸ் ராகவ். அவர் வந்து சைனாவில் வந்து ஷாங்காயில் வந்து நான் படித்தேன். அவர் வந்து பெய்ஜிங்கில் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தார். பெய்ஜிங்கில் வந்து -20 டிகிரிலாம் போகும். அதாவது உயிர் வாழத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை வந்து நான் என்னோடய சன்னை வந்து ரஜினிகாந்துக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறப்ப இது வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. 4 வருஷம் எப்படி இங்கே படிக்க முடிஞ்சிச்சு, நான் 3 நாள் ஒரு ஷூட்டிங் போயிட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு எல்லா சூழ்நிலையுமே பழக்கப்பட்டுருக்கேன். இங்கே போய் படித்தார், முடிச்சு வந்துக்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, சைனாவில் படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட பேசுவார். வணக்கம், என் பேர் டாக்டர் ராகவ். அப்பா பேர் டாக்டர் எம்என் சங்கர். அவர் அக்யூபங்க்சரிஸ்ட். கடந்த 25 இயர்ஸாக அவர் அக்யூபங்க்சர் டாக்டராக இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவர் நான் வீட்டில் பார்த்து இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி எவ்வளோ பீப்புளை க்யூர் பண்ணுறாங்க, எவ்வளோ பீப்புளோட லைஃப்ஸை டச் பண்ணுறாங்கன்ற பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த மெடிசன் படிக்கணும்னு இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த அக்யூபங்க்சரில் படிச்சிருக்கேன். ஸோ சைனாவில் பெய்ஜிங் யூனிவர்சிட்டி ஆஃப் சைனீஸ் மெடிசனில் 4 இயர்ஸ் படிச்சிருக்காங்க, 2011-2016 வரைக்கும். இப்போ வந்து நான் அப்பா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பா கூட ஒர்க் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேசஸ் பார்ப்போம். சைனாவை விட இந்தியாவில் இப்போ அப்பாட்ட நிறைய கேசஸ் பார்க்குறேன். சைனாவில் கூட அங்கே ஒரு நாளைக்கு ஒரு 20-30 பீப்புள்ஸ் தான் வருவாங்க அக்யூபங்க்சருக்கு. பட் இங்கே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சதே ஒரு 50-60 பீப்புள் வராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அக்யூபங்க்சருக்கு. அண்ட் இது இன்னும் மேலும் மேலும் வளரணும். மற்ற மெடிசனை ட்ரை பண்ணிவிட்டு, இப்போது வெஸ்டர்ன் மெடிசன் ட்ரை பண்ணி, ஹோமியோபதி ட்ரை பண்ணி, ஆயுர்வேதா ட்ரை பண்ணி, சித்தா ட்ரை பண்ணி கடைசியாக தான் அக்யூபங்க்சருக்கு வராங்க மக்கள். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அக்யூபங்க்சருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவு மிச்சமாகும், டைம் மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது எனக்குள்ள. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அக்யூபங்க்சர் பற்றி. அண்ட் இதில் நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ டிஸார்டர் அண்ட் கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் இருந்தாலும் சரி, எனி ப்ராப்ளம் A to Z நம்ம எப்படி நம்ம க்யூர் பண்ண முடியும், அது எப்படி நீங்கள் எல்லாமே க்யூர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரூட் காஸ், அப்பா சொன்ன மாதிரி அந்த ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த டிசீஸாக இருந்தாலும் நம்ம க்யூர் பண்ண முடியும். அதை வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். இப்போது ஐ டிஸார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது பீகார்லேருந்து நிறைய பேர் வராங்க. என்ன காரணம்? அந்த வார் பீரியடில் மால் நியூட்ரிஷன், சாப்பாடு சரியில்லாமல் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்த ஜென்ரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன். ஸோ அவங்களோட மால் நியூட்ரிஷன் வந்து இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனும் பாதிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், வி ட்ரீட் த காஸ், லிவர், கால் பிளாடர், அது ரெண்டையுமே நம்ம க்யூர் பண்ணுறப்போ, இம்ப்ரூவ் பண்ணுறப்போ அந்த ஐ சைட் வந்து ரீகெயின் ஆகும். நம்ம கண்ணிலையும் இங்கேயும் நம்ம பாயிண்ட்ஸ் போகிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம ஆப்டிக் நர்வ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். பின்னாடி போடுற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஆப்டிக் நர்வ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்டர்னலாக ஆர்கன்ஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டுலேயுமே நம்ம ஒர்க் பண்ணுறப்ப we can get the eyesight back. ஸோ மற்ற ஹெவியாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஹெவியாக செலவு பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எளிய முறையில் கும்பலாக வராங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க மேலே. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரீட் பண்ணிட்டு போகிறாங்க, பேட்சாக வருவாங்க சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐசைட் க்யூர் பண்ணலாம். கிட்னி ஸ்டோன்னா, கிட்னி ஸ்டோன் வந்து நம்ம கிட்னி ஸ்டோனை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம அக்யூபங்க்சர் யூஸ் பண்ணுறப்போ அந்த கிட்னியே வந்து அந்த ஸ்டோனை வந்து க்ரஷ் பண்ணி நமக்கு யூரின் வழியாக வெளில அனுப்பிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்னி ஸ்டோன் சரி பண்ணலாம். ஆர்கன்ஸில் எந்த ஆர்கன் டிஃபெக்ட் ஆனாலும் அதை ரிமூவ் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து நம்ம கான்செப்ட். ஸோ ரிமூவ் பண்ணாமலே நம்ம சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். கால் பிளாடர் ஸ்டோன்லேருந்து, கிட்னி ஸ்டோன்லேருந்து எதையுமே நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கூட எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஃபேமஸ் பாமிஸ்ட் வராரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. வீக்லி த்ரைஸ் டயாலிசிஸ் பண்ணாங்க, இப்போ வீக்லி ட்வைஸ் பண்ணுறாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவருக்கு. கிரியாட்டினின் லெவல், யூரியா லெவல் எல்லாமே நல்லா ஷோன் டு பி இம்ப்ரூவ்ட். இந்த மார்ஜின் வந்துடுச்சு இப்போது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கிட்னி ஃபெயிலியர் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற கேசஸ் கூட நம்ம ரிவைவ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் எனர்ஜி பேஸ்ட் மெடிசன். ஸோ அதனால் நம்ம நீங்கள் இது அவ்வளோதான் இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்ற கேசஸ் கூட நம்ம வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் அக்யூபங்க்சர்.